பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு உதவி வேணும். மனுஷங்களை நம்பி நீங்க போனீங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க நினைச்சீங்க. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ இது இவ்வளோ பெரிய விஷயம், என்னாலலாம் இதுல உதவி செய்ய முடியாது, என்னால இது முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்க இப்படி பதில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு குழப்பத்தோட நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. யார் எனக்கு இதுல உதவி செய்வா, யார் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு கேள்வியோட ஒரு பயத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 Chronicles chapter 14 verse 11. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். Lord, there is no one like you to help the powerless against the mighty. ஹல்லேலூயா. வேத வசனம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய உதவியை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த மனுஷங்களாலும் இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்ய முடியாது, இது யாருமே இதை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க, என்ன ஆக போகுதோ நினைச்சு நீங்க இன்னைக்கு பயந்து போறீங்க. இன்றைக்கு ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுகிறார். இந்த உதவியை செய்கிறது எனக்கு லேசான காரியம். உன்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன், எதை குறிச்சு நீ பயப்படாத, சீக்கிரமே இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்க்கிற உதவி பரத்திலிருந்து தேவன் உங்களுக்கு அந்த உதவியை அனுப்பி நிச்சயம் உங்களுக்கு அதுல ஒரு நன்மையை தருவார். நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு நடந்துராது. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். எந்த மனுஷங்களாலையும் முடியாத காரியங்களை நம்மளுடைய தேவன் இயேசு அவர் நமக்கு செய்து கொடுப்பார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு உதவியை எதிர்பார்த்து செபிக்கிறாங்க. ஆண்டவரே, மனுஷங்களால் அதை செய்ய முடியல. ஆண்டவரே, உங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. மனுஷங்க சொல்லிட்டாங்க, இது இவ்வளோ பெரிய காரியம், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு அது லேசான காரியம்ப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல ஒரு விடுதலை கிடைக்கட்டும். இந்த நாள்ல தகப்பனே இந்த பிரச்சனைகளை ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே நீங்க பார்க்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோட கேளுங்க, ஏசப்பா நிச்சயம் உதவி செய்வார். அவர் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அவர் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுக்காக அதை செய்து தருவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் அற்புதங்களை பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.